கர்த்தருடைய பெரிதான நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நானே கொஞ்சம் டல்லாக கேட்குறேண்ணா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லது. இந்த காலை வேலையை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்மோட பேச இருக்கிற இந்த வசனம், முதல்ல வசனத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதிலிருந்து என்ன தலைப்பு, கர்த்தர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரு, அது ஆவியானவர் நடத்துவாராக. எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராய் இருக்க கட்டளை இட்டார். மீண்டுமாக, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். கண்களை மூடுவோம். அன்பின் ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவனாய் கர்த்தர் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்க ஜனங்களோடு பேசுவீராக. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே வெளிப்படுவீராக. மனுஷரல்ல, தேவனுடைய சத்தமே இங்கே வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் சென்று சேருவதாக. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த ஒவ்வொருத்தனும் வெறுமையாக திரும்ப போகல ஆண்டவரே, வந்த வண்ணமாகவும் திரும்ப போகலை. உடைய வார்த்தை அவர்களை தொடட்டும். நீர் இடைப்படும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். சாமுவேல் போய் சவுலுக்கிட்ட சொல்ற வார்த்தை இது. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, சவுல் போய் பெலிஸ்தரோட அமலேக்கியரோட போய் சண்டை போடும்போது அவள் மொத்தமா அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கும்படியாக கர்த்தர் சொல்லிடுவார். நடமாடுறது, இருக்கிறது, நடமாறாம இருக்கிறது, பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுவார். ஒன்னுத்தையும் பாக்கி வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வருவார். சவுலும் போவாரு, அங்க போய் போர் செய்வாரு. போர் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாரு, அவர் சொன்னபடி எல்லாத்தையும் செய்வாரான்னு கேட்டா அங்க உள்ள ஆடு மாடுகளை எடுத்துட்டு வந்துடுவார். சாமுவேல் சவுலை பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொன்னதை எல்லாத்தையும் நீ செஞ்சிட்டியானா, செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இங்க கேட்கிற சத்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆடு மாடை வச்சிருக்கேன் அப்படின்னு. அதை பார்த்துட்டு கோவப்பட்ட சாமுவேல், கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன கட்டளை என்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பட்டயத்தை எடுத்து அங்க உள்ள ஆடு மாடு எல்லாத்தையும் எதெல்லாம் சவுல் கொண்டு வந்தாரோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, கொன்று போட்டுருவார். கொன்று போட்டுட்டு இதை சொல்லுவார், இந்த வார்த்தை, இப்பொழுதோ உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னிடத்தில் நிலை நிற்காது. இந்த காலை வேளையில இந்த வார்த்தை எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை எப்பவுமே தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்போம், கர்த்தர் நம்மளை முன்குறித்து வைத்து இருக்கிறாரு. அது எல்லாத்தையும் நம்ம நம்புறோமான்றதுதான் இங்க கேள்வி. என்ன குறிச்சு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு, கர்த்தர் என்ன முன்குறிச்சு வச்சிருக்காரு. நான் இந்த உலகத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் அதுக்கான ஒரு பிளானை ஏற்படுத்தி தான் என்ன இந்த உலகத்துக்குள்ள அனுப்பிச்சிருக்காருன்ற ஒரு விஷயத்த நம்ம வாய் வார்த்தையா சொல்றோமே தவிர அதை உண்மையிலே நம்ம நம்புறோமா? அவரிடத்துல நம்மளோட வாழ்க்கையை நம்ம அவர் கையில கொடுக்குறோமா? அவர் சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துறோமா? ஏன் இப்ப இருக்கிற சமீப காலத்துல நிறைய பேர், நிறைய போதகர், நிறைய பாஸ்டர்மார்கள் நிறைய பேர் சொல்றது கர்த்தரின் சித்தத்தின்படி நடங்கன்னு சொல்றது காரணம் என்ன? இது கடைசி காலமா இருக்கிறபடினால கர்த்தரின் சித்தத்தின்படி நடந்தா மட்டும்தான் அவர் நம்ம எல்லாருக்கும் வாக்கு தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனையும் பரம காணானையும் நம்ம சுதந்திரித்துக்க முடியும். அப்ப அவரோட சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கா? அவர் நம்மளை முன் குறிச்சிருக்காருன்றதை எதை வச்சு நம்ம நம்புறோம்? இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சவுல் கிட்ட சாமுவேல் சொல்றார். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் வசனத்துல சொல்லும்,
முதலாம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு அவர் அரசாளும் போது அப்படி ஆரம்பிக்கும். அப்போ சவுலோட ராஜ்யபாரம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 2வது வருஷம். 2வது வருஷத்துல இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சாமுவேல் போய் இந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ ராஜ்யபாரம் இருக்காதுன்றாரு. அதுல சொல்ற ஒரு வார்த்தை நல்லா பாருங்க, உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராய் இருக்க கட்டளை இட்டார். அப்ப பாத்துக்கங்க, கட்டளை இடுவாருன்னு சொல்லல, கட்டளை இட்டாருன்னு சொல்றாரு. அப்ப ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு? பிளான் இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா உருவாவாரு. அந்த ராஜாவை வந்து நான் ஏற்கனவே பிளான் பண்ண ஒருத்தனா தான் இருக்க முடியும்னு. இது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் சாமுவேல் போய் தாவீதை அனாயிட்டிங் பண்ணாருன்றதை தான் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அப்ப அதுதானே காரணம். ஆல்ரெடி தாவீது இருக்காரு, தாவீதோட அவரோட குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்தாரு. அதனால அவர் வந்து செலக்ட் பண்ண நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்லுது தாவீது அரசனான போது அவனோட வயது 30. 2 சாமுவேல் 5:4 போட்டிருக்கு. அவரோட வயது எவ்வளோ? 30. இது ரெண்டுத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சவுல் வந்து ராஜ்யபாரம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இங்க தாவீது அரசனான போது அவரோட வயது 30. அப்போஸ்தலர் பணிகள்ல 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, சவுல் அரசாண்ட காலம் 40 வருஷம். அப்போஸ்தலர் 13:21 சொல்றாரு, சவுல் அரசாண்ட காலம் 40 வருஷம். அப்ப கணக்கு பண்ணிக்கங்க. 2வது வருஷத்திலே அவங்களுக்கு இந்த வார்த்தை வந்துருச்சு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் சவுல் வந்து அரசாண்டாரு? எத்தனை வருஷம் கணக்கு பண்ணுவீங்களா? எத்தனை வருஷம்? 2வது வருஷத்தை சொல்லிட்டாரு, 40 வருஷம் ஆண்டாரு. அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் ஆண்டிருக்காரு? அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம், அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம்? 38. தாவீது அரசான போது அவரோட வயது என்ன? அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அதை சொல்லிட்டார். கருவுல இருக்கும் போதே தாவீது தான் இஸ்ரவேலின் அரசன் முடிவு பண்ணிட்டார். தாவீது அப்போ பிறக்கல. பாலைவனத்திலிருந்து கர்த்தரை போற்றி பாடல, சிங்கத்தை அடிக்கல, கரடியை கொல்லல, கோலியாத்தை கொல்லல, எதுவும் நடக்கல. இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட உண்மை தன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் முன் குறிச்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு கருவறையில இருக்கும் பொழுதே நம்ம குறிச்சு அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்கு. கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போதே ஒரு பிளானோட தான் அனுப்புறாரு. ஆனா அந்த பிளான் படி நம்ம நடக்கிறோமா? அதுதான் இங்க இருக்க கேள்வி. இப்ப அதுபடி நடந்தா நித்திய ஜீவனுக்கு நேரம் நம்ம போவோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துல நம்ம சும்மா யாரையும் படைக்க வைக்கல. இப்ப தாவீது வந்து நிறைய சங்கீதங்கள் பாடியிருக்காரு, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்திருக்காரு. ஒரு பக்கம் டிவைனிட்டியில அவர் இருந்தாலும், ஒரு பக்கம் கர்த்தர் அவர் என்ன நோக்கத்துக்காக படைச்சாருன்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்சி செய்யறதுக்காக, ஒரு அரசரா தன்னோட மக்களை வழி நடத்துறதுக்காக. அப்ப இந்த உலகத்தோட தேவையும் நம்ம மூலியமா பூர்த்தி செய்ய வேண்டியதா இருக்கு. அதே நேரத்துல கர்த்தரோட திட்டமும் நம்மளை குறிச்சு நிறைவேற்ற வேண்டியதா இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் தான் வச்சு ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் வச்சு அனுப்புறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பிளான் தெரியுமா? அந்த கேள்விதான் நமக்குள்ள வரணும். என்ன குறிச்சு கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்குல்ல, அந்த பிளான் எனக்கு தெரியுமா? அவர் என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறார்? அந்த திட்டத்தை இது வரைக்கும் நான் அறிஞ்சிருக்கிறேன்னா அதுபடிதான் என் வாழ்க்கை போதா? ஏன்னா இங்க நம்ம நிறைய விஷயத்த ஆசைப்படுவோம், எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினைப்போம். நம்ம ஆசைப்படுற விஷயம்லாம் நடக்கலன்னா வருத்தப்படுவோம். அப்போ நம்ம ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவோம், ஏன் தான் கர்த்தர் எனக்கு இதை செய்யாம போறாருன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாராச்சும் கேட்டாங்களா? இப்போ பாஸ்டரே கேட்குறாரு, இல்லை நம்மளை சுற்றி இருக்க யாரோ பெரியவங்க கேட்டாங்கன்னா, ஏன்பா நீங்களாம் ப்ரேயரில் வச்சிங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நாங்கள் ப்ரேயரில் வச்சோம். அந்த விஷயத்த நம்ம முடிவு பண்ணிட்டு இதுதான் என் முடிவு, இதை எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் ப்ரேயரில் வச்சிருக்கோமே தவிர, எத்தனை பேர் ஏன் நான் என்ன பண்ணணும் கர்த்தரே அப்படின்னு சொல்லி ப்ரேயரில் போய் உட்காந்து இந்த விஷயத்த செய்கிறேன், அவர் சொன்னபடி நான் இதை செய்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம செய்யும் பொழுது அந்த காரியம் எப்பவுமே நமக்கு என்ன பண்ணும்? கை கூடும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஒரு சோதனை இருக்கும், இல்லை ஒரு விஷயத்துல நம்மளுக்கு மனபாரம் இருக்கும். இது நான் ஆசைப்பட்டேனே, இந்த விஷயம் நடக்கலையே, இது நான் ஆசைப்பட்டேன், இது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மனபாரம் உள்ள இருந்துகிட்டே இருக்குல்ல. அந்த மனபாரத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரே பதில் என்ன தெரியுமா? நீங்க செய்யற காரியம் கர்த்தரின் சித்தத்தின்படி இருக்கான்றது தான். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க, நம்ம பெத்த பிள்ளைங்க வந்து நம்ம சொல்றதை கேட்கலனாலே நம்மளுக்கு கோவம் வரும். ஏன்னா நான் அப்பா சொல்றேன் நீ கேட்க மாட்டேன்னு என் பையன்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். அது
நான் சொல்றேன் நீ என்ன கேட்க மாட்டேன்ற கோவம் வரும். ஏன்? நான் பெற்ற பிள்ளை என்னோட பேச்சை கேட்கலன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வருது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? நான் சொல்ற விஷயத்த அவன் செஞ்சா அவன் நல்லா இருப்பான். எனக்கு அந்த தாட் இருக்குல்ல. எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த தாட் இருக்குல்ல. நான் சொல்றதை என் குழந்தைங்க செஞ்சா என் குழந்தை நல்லா இருக்கும். அதை கேட்காத பொழுது அவங்க நல்லதுக்காக நம்ம திட்டுவோம், இல்லை அடிப்போம், அவனை கண்டிப்போம். இது எல்லாத்தையும் நம்ம பண்றோம்ல. அதே நேரத்தில் நம்ம கர்த்தரோட சித்தத்தை கேட்டு நடக்கிறோமா நம்மளா ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம சொல்ற விஷயத்த பிள்ளைங்க கேட்காதப்போ கோவம் வர நமக்கு, கர்த்தரை கேட்காம நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அது நடக்கலன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட கோவப்படுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அப்ப ஒரு காரியத்தை நம்ம எடுக்கும் பொழுது கர்த்தரின் சித்தம் அதுல இருக்கான்னு பார்க்கணும். அப்ப நாங்க எதுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னா ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டு இருக்கணும்ன்றதான் கர்த்தரோட திட்டம். ஆனா எந்த முறையில எந்த வகையில யார் மூலியமா அது உங்களுக்கு வருது? கர்த்தர் மூலியமா வரும்போது அது ஆசீர்வாதமா மாறும். உங்க சித்தத்தின்படி பண்ணும்போது அது சந்தோஷம் மாதிரி தெரியும். ஆனா அந்த விஷயத்துல முடிவுல என்ன இருக்காது? அதுல ஒரு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் பூர்த்தி ஆகாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஆசை மட்டும்தான் நம்மளுக்கு அடங்காது. ஏன்? அந்த ஆசை உலகத்தை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த ஆசை அடங்காது. ஏன்னா பாவத்தை நோக்கில அது கொண்டு போகுது. நம்ம செய்யற ஒரு காரியத்தை பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்றோம்? நீ இதை செஞ்சு செய்யறதுக்கு என்ன வேணா முயற்சி பண்ணு. அப்ப அவன் மைண்ட்ல என்ன ஏறும்? நான் என்ன வேணா செய்யலான்னு இருக்கும். அப்ப ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதே குழந்தைகளுக்கு சொல்லும் போது, பாப்பா இது உன் மனசுல இருக்கா? பிரேயர் பண்ணு. சின்ன வயசுல இருந்து அதை சொல்லணும். உன் மனசுல இருக்கா? பிரேயர் பண்ணு. கர்த்தர்கிட்ட கேளு. கர்த்தர் பேசுவாரான்னு குழந்தை கேட்டா கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுவாருன்னு சொல்லணும். ஏன்னா சிறு பிள்ளைகளெல்லாம் தன் இடத்துல அனுமதிங்கன்னு சொல்றாரு. அப்படி மனசு உள்ளவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப குழந்தைங்க கிட்ட அதை சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி வளர்க்கும் பொழுது என்ன ஆகும்? கர்த்தரை ப்ரையாரிட்டியா முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட காரியங்களை பின்னாடி வைக்கிற ஒரு பழக்கத்துக்கு குழந்தைங்க வரும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் யோசிப்போம், நம்ம குழந்தைங்க நம்மளை மதிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு ப்ரையாரிட்டியா யாரை சொல்லி கொடுக்கறது இல்லை, கர்த்தரை சொல்லி கொடுக்கறது இல்லை. கர்த்தர் மேல பயம் இருந்தா அவர் சொல்ற காரியங்களை அவங்க ஃபாலோ பண்றவங்களா இருந்தா அது ஒரு காரியமான உன் தந்தையும் தாயையும் கனம் பண்ணவாயாக அப்படின்ற அந்த வார்த்தையை குழந்தைங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கர்த்தரின் வழிபடி நீங்க நடத்தும் போது உங்க குழந்தை உங்களுக்கு பயந்து நடக்கும். கர்த்தருக்குள் உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காரியம் எடுக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு இது கர்த்தரோட சித்தத்தின்படி நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எரேமியாவை பத்தி சொல்லும் போது எரேமியா 1:5 சொல்வாரு, நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அப்ப எரேமியா வயிற்றுல உருவாறதுக்கு முன்னாடியே எரேமியா பத்தி என்ன, நீ ஒரு தீர்க்கதரிசியா வருவேன்னு சொல்லிட்டு அந்த 1:5 அவர் சொல்றாரு. அப்ப எல்லார குறிச்சும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. வயிற்றுல இருக்கும் பொழுதே எல்லா குழந்தைங்களை குறிச்சும் ஒரு திட்டம் இருக்கு. இன்னைக்கு கர்ப்பஸ்திரிகளா இருக்கிறீங்கன்னா வயிற்றுல கையை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தாவே என் குழந்தைய பத்தி உங்களுடைய திட்டம் என்ன? அவன் என்ன பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உங்களுடைய சித்தத்தின்படி அவன் என்ன நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதை வெளிப்படுத்துங்கன்னு. அது எங்களுக்கு வெளிப்பாடு ஆகுமான்னு கேட்டா ஆகும். ரெபேக்கா ஆச்சா இல்லையா? ரெபேக்கா ஆச்சுல. வயிற்றுல 2 குழந்தையும் சண்டை போடும் பொழுது அவங்க போய் யாருக்கிட்ட சொல்லல, அவங்க அம்மா கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல யாருக்கிட்டையுமே, அவங்க உறவினர்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லல. நேரா போய் கர்த்தர் முன்னாடி போய் இருந்து இப்படி ஒரு காரியம் நடக்குதே அது என்னன்னு கேட்பாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு உண்டான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். பெரியவன் சிறியவனை சேவிப்பான். அப்ப ஒரு பெற்றவங்களா இருக்கும் பொழுது உங்க வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுது நீங்க கர்த்தரிடத்துல அதை கேட்கும் பொழுது அதுக்குண்டான வாழ்க்கை என்னன்றதை சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துல அது பண்ணாததுதான் இங்க இருக்க பிரச்சனையே. நம்ம எல்லாத்தையும் நம்மளோட முடிவா எடுத்துட்டு அந்த முடிவு சரி வரல, அது நடக்கல அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? கர்த்தர் மேல பழிய தூக்கி போட்டுறோம். அது அவர் தான் ஒழுங்கா நடத்தல, நான் பிரேயர்ல தான் வச்சேன், அவர் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தர் இடத்துல அதை வச்சிங்கன்னா கண்டிப்பா அது என்ன ஆகும்? ஜெயமாகும். கர்த்தரின் சித்தத்தின்படி இருந்தா, திரும்ப அதை சொல்றேன், கர்த்தரின் சித்தத்தின்படி இருந்தா அது ஜெயமாகும். நம்மளோட சித்தத்தின்படி இருந்தா, ஏன்னா ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் படைக்கும் பொழுது அவரோட எண்ணங்கள் வேற, அவரோட சித்தம் வேற. பழுகி பெருகுங்கள் தான் ஆதாமும் ஏவாளையும் படைக்கும் போது அவர் சொன்னது. ஆனா கர்த்தரின் வார்த்தையோ கர்த்தரின் சித்தத்தையோ தெரிந்து அதுபடி அவங்க நடக்காம
தங்களோட சுய எண்ணத்துக்கு அவங்க அங்க இடம் கொடுத்தாங்க. யாரோட பேச்சை கேட்டு? சாத்தானோட பேச்சை கேட்டு. சுய எண்ணத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்க என்ன ஆயிடுது? அவங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட ஏதேனா அவங்க என்ன பண்ணாங்க? இழந்து போனாங்க. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்க எத்தனை ஏதேனே நீங்க இழந்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவரோட சித்தத்தின்படி செஞ்சா ஆதாமும் ஏவாளும் ஏதனுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அப்ப உங்களுக்காக ஒரு காரியத்தை வச்சிருப்பார்ல. இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு வாக்கு தத்துவம் வந்திருக்கும். நான் சொல்றது மாசம் மாசம் வர வாக்கு தத்துவமோ இல்ல வருடத்தின் ஆரம்பத்துல வர வாக்கு தத்துவமோ கிடையாது. முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்காக பிரேயர் பண்ணும் போது ஒரு வாக்கு தத்துவம் கண்டிப்பா வந்திருக்கும். வாக்கு தத்துவம்னா போதகரோ பாஸ்டரோ இல்ல மற்றவங்களோ கொடுக்கறதெல்லாம் கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் நீங்க பைபிளை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு வசனம் உங்களை தொற்றுக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு உண்டான எதிர்காலத்தை சொல்ற வார்த்தையா இருந்திருக்கும். அப்ப அந்த வார்த்தையை நீங்க கை கொண்டு அதுபடி இப்ப வரைக்கும் நான் நடக்கிறேன்னு யோசிங்க. இங்க எத்தனை பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு வந்த வாக்கு தத்தம் என்னன்றது ஞாபகம் இருக்கு? கர்த்தர் சொல்லியிருப்பார் இதுதான் உன் எதிர்காலம்னு. ஆனா அந்த எதிர்காலத்தின்படி நம்ம நடந்திருக்கோமா? அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடந்திருக்கோமா? அதை நம்ம வாழ்க்கையில நம்ம வச்சிருக்கோமா? அன்னைக்கு ரட்சிக்கப்படும் போது நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்திருக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்ப இருக்க பிரசன்ட் டேல அந்த வாக்கு தத்தம் நம்மளுக்கு நினைவு இருக்கா? தினந்தோறும் காலையில் எந்திரிக்கும் போது கர்த்தாவே எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்கல்ல, அதுபடி என்னை வழி நடத்துங்க, அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கோமா இப்போ வரைக்கும்? அது நிறைய இடத்துல நம்ம கிட்ட அது மிஸ் ஆகுது. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் சோதனையாவே முடியுது. நல்லா கேளுங்க, ஏவாள் கிட்ட ஆப்பிளை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அதோட ரிசல்ட் என்ன? நித்திய ஜீவன் கிடையாது. ரெண்டாவது அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இழந்து போற காரியமா இருக்கும். ஆனா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கர்த்தர் சொன்ன கண்டிஷன் என்ன? அந்த பழத்தை சாப்பிடாத. அதை சாப்பிடாம என்னோட வார்த்தைப்படி நீ இருந்தனா அந்த தோட்டத்துல நடுவுல இருக்க ஜீவ விருட்ச கனியான நித்திய ஜீவனை உங்களுக்கு கண்டிப்பா தருவேன்றதான் அவரோட வாக்கு தத்துவம். அவர் சொல்ற கண்டிஷன் கஷ்டமா இருக்கும். ஆனா நல்லா பாத்துக்கோங்க, அந்த ஒரு பழத்தை மட்டும்தான் கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. வேற ஏதாச்சும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை தான் போய் செய்யறோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு வார்த்தை நம்ம சொசைட்டில ஒரு பேர் ஒன்று இருக்கு. என்னன்னா பிராக்டிக்கலா யோசிங்கன்னு. எத்தனை பேரெல்லாம் கர்த்தரை பத்தி சொல்லுவோம், அவர் பார்த்து பாருப்பா இந்த காரியம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேருக்கிட்ட இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்க? பிராக்டிக்கலா யோசி. நீங்க என்ன பிராக்டிக்கலா யோசிக்காம ஏதோ ஒன்று யோசிக்கிறேன். இந்த பிராக்டிக்கலா யோசிக்கிறதுன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் அங்க ஏவாளுக்கு சொல்லப்பட்ட இந்த கனியை சாப்பிடு நீ சாக மாட்டேன். அவன் கரெக்டா தான் சொன்னான், சாப்பிடு சாக மாட்டேன். ஆனா அதே நேரத்தில் அவன் சொல்லலை பார்த்தீங்களா, இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டாலும் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்றத வார்த்தையா சொல்லவே இல்லை. அப்ப இன்னைக்கு பிராக்டிக்கலா சில விஷயங்களை நம்ம பண்ணுனா நிறைய விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம்ல, நிறைய விஷயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு வரோம்ல, அதனால வர வேதனை தான் நம்ம ஒரு காரியத்துல சக்சஸ் ஆகும்போது கூட அந்த சக்சஸ் நம்மளுக்கு என்ன ஆக மாட்டேங்குது? முழுமையான சந்தோஷத்தை தர மாட்டேங்குது. ஏன்னா அந்த காரியம் கர்த்தரின் சித்தத்தின்படி நடந்திருந்தா உங்களுக்கு அதுல அவ்வளோ சந்தோஷம் வரும். நம்ம வாழ்க்கையில ஜெயிச்ச ஒரு காரியமா இருக்கட்டும், நம்ம விருப்பப்பட்டு நமக்கு வந்த காரியமா இருக்கட்டும், இதுல எந்த காரியம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசார நம்ம இப்ப நினைச்சா கூட பா இந்த விஷயம் எனக்கு நடந்தது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எந்த விஷயத்த நம்ம நினைச்சிருப்போம்னா கர்த்தருக்கு ஒப்பு வச்சு அந்த காரியம் கர்த்தரின் சித்தத்தின்படி நடக்கும் பொழுது அந்த காரியம் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சந்தோஷமா நினைவு இருக்கும். எதெல்லாம் நம்மளோட பலத்தினால செய்ய முடியும் நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யறோமோ அதுல ஜெயிச்சிருந்தாலும் இன்னைக்கு அதை பத்தி கேட்டா அதை பெருசாவே நம்ம சொல்ல மாட்டோம். அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது கர்த்தரின் சித்தத்தின்படி இல்லை. இருந்தாலும் மகன் கேட்கறான்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்துருவார். ஊதாரி மகன் கதை ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது பையன் கேட்கும்போது அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டார். இருக்கிற சொத்தை என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவார், எடுத்துட்டு போ. இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா மேல கோவம் வந்துடும், பையனுக்கு அப்பா மேல வெறுப்பு வந்துடும். அப்பா அதை பத்தி யோசிக்கலாம், அவன் என் மேல வெறுத்துடக்கூடாது, சரி இருந்தாலும் எடுத்துட்டு போ. ஆனா அவருக்கு தெரியும் இந்த சொத்தை அவன் கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? கொண்டு போய் வித்து தீர்த்துட்டு ஒரு நாள் என்கிட்ட வருவான்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவன் வரும்போது தூரத்திலே பார்த்து ஓடுவார். அப்ப அவன் என்னைக்கு வருவான்றத அப்பா என்ன பண்றாரு? எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கிற விஷயத்த நம்ம கொடுக்கும் பொழுது அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது எனக்கே இந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரத்துல வரும்போது கர்த்தருக்கு தெரியும் இது என் சித்தத்தின்படி இல்லை, உன்னோட சித்தத்தின்படி இருக்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அந்த உலகத்துக்கு என்னையே நான் கொடுத்தேன், பாவத்திலிருந்து உங்களை மீட்டு எடுத்தேன், அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ கேட்கறத நான் தரேன். ஆனா ஒரு நாள் இருக்கும்
நீ திரும்ப என்கிட்ட வருவ. என்கிட்ட நீ திரும்ப வரும் பொழுது அப்போ நான் உன்னை கட்டி நினைச்சுப்பேன். அப்போ உனக்கு புரியும், இந்த சொத்து கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள காரியம் கிடையாது, தேவனாகிய கர்த்தர் மட்டுமே என்ன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நித்திய ஜீவனுக்கு நேராகவும் கூட்டு போக முடியுன்றது நம்மளுக்கு தெரியும். இது அவருக்கு தெரியும். ஆனா அந்த காரியத்துல அந்த மாதிரி சோதனைகள் வரும்போது நம்ம மனம் திரும்பாம இருந்தோம்னா கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை காப்பாற்ற முடியாது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்னு நம்மளுக்கு தெரியும். பைபிள்ல இருக்கிற எல்லா சம்பவமும் எழுதப்பட்டது. இயேசுநாதர் அவரை பத்தி சொல்லும் பொழுது இது எல்லாம் எழுதப்பட்டு இருக்கு, என்னை குறித்து எழுதப்பட்டது நிறைவேறும்படியாக இது நடந்தது. எல்லாரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி எல்லாருமே சொல்றது எல்லாமே நடந்தது, எழுதப்பட்டது. எழுதப்பட்டது தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நடந்தது. அப்ப யூதாஸ் இஸ்காரியோத்து கர்த்தராகி ஆண்டவரை காட்டி கொடுக்கணுன்றது என்ன பண்ணது, எழுதப்பட்டது. இப்படி ஒருத்தன் வருவான், சீடனா இருப்பான், அவன் காட்டி கொடுப்பான்றது எழுதப்பட்டது. ஆனா எழுதப்படாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் மனம் திரும்பி கர்த்தர் இடத்துல வருவான், மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல அவன் கேட்காம என்ன பண்ணிட்டான், போய் தற்கொலை பண்ணிட்டான். இந்த இடத்துலயும் கர்த்தர் 2 பேரை காட்டுறாரு. ஒரு பக்கம் யூதாஸ், இன்னொரு பக்கம் பேதுரு. பேதுரும் அதே காரியத்தை தான் பண்ணுவார். இவர் காட்டி கொடுத்தாரு, இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா பேதுரு பண்ண காரியம் மனம் திரும்பி திரும்பவும் கர்த்தர் இடத்துல வந்ததுனால இன்னைக்கு அவரு சபையை கட்டுற பெரிய தூணா இருந்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு குறிச்சு இருக்கிற திட்டத்துல நம்ம வழி விலக பண்றதுக்கு சாத்தான் நிறைய காரியங்களை செய்வான். அங்க யூதாஸ் வழி விலகி போனதுக்கு ஒரு காரியம் என்ன, பணம். இன்னைக்கு எல்லாரும் எதை தேடி ஓடுறோம், எல்லாரும் எதை தேடி ஓடுறோம், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்லிக் கொடுக்குறோம், நல்லா படி, நல்லா படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல வேலைக்கு போனாதான் நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா சம்பாதிச்சாதான் ஒரு வீடு கட்ட முடியும், வீடு கட்டினா கார் வாங்கலாம், உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கலாம். எத்தனை பேர் வீடு கார் வச்சிருக்கவங்களாம் நிம்மதியா இருக்கிறாங்க? எத்தனை பேர் நிம்மதியா இருக்கிறாங்க? நான் வேலை செஞ்ச ஸ்கூல்ல அந்த ஸ்கூலை உருவாக்கின ஃபாதர் அவர் இறக்கும் பொழுது அவருக்கு போடுறதுக்கு அங்கி கூட இல்லாம இறந்தாராம். ஆனா அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கின ஃபாதர் அவர். ஆவடியில் ஆர்சிஎம் ஸ்கூல், அந்த ஸ்கூலை உருவாக்கின ஃபாதர் அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கியிருக்காரு. ஆனா இறக்கும் பொழுது கிழிஞ்ச அங்கி தான் இருந்தது. அவர் உடலை மாற்றும் போது மேலே அங்கி போட்டு ஃபியூனரலுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்போ போய் உள்ள போய் பார்த்தா அந்த அங்கி கிழிஞ்சிருந்துதான். ஆனா அவர் மரணம் பறையந்த வரைக்குமே அவர் சந்தோஷமா தான் இருந்தார். ஏன்னா கர்த்தர் தனக்கு கொடுத்த காரியத்தை நேர்த்தியா செஞ்சு முடிச்சார். கர்த்தரை நோக்கி நீங்க போங்க. அன்னை தெரசா என்ன பண்ணாங்க? இன்னைக்கு அன்னை தெரசாவை நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். எத்தனை போதகர்களை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் எதுக்காக ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம்? அவங்க கர்த்தரின் சித்தத்தின்படி நடந்து போனாங்க. உலகத்தை தேடி போன எத்தனை பேரை நம்ம மறந்து போயிட்டோம். உலகத்தே ஆளுன்னு நினைச்சவன் அலெக்சாண்டர், அவன் சங்கதி எங்க இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. நம்ம நாட்டு ஆண்ட அரசர்கள் நிறைய பேர், அவங்க சங்கதி எங்க இருக்குன்னு கூட தெரியாது. நீங்க உலகத்தை தேடி போகும்போது அதை ஆட்சி செய்யணும்னு நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு பூரண சந்தோஷத்தையோ நிம்மதியோ தராது. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம எப்பவுமே இந்த காரியத்தை மட்டும்தான் சொல்றோம். நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கிறோன்றோம், ஆவிக்குரிய தந்தை தாயுமா இருக்கிறோன்றோம். அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை எடுக்கிறியா, கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தரின் சித்தத்தின்படி செய், பைபிள் வசனம் வாசி, ஒரு பிரேயர் பண்ணு, சின்ன பிரேயர் பண்ணு. அதை நம்ம என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? அது கிடையாது. சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, சண்டே கிளாஸ்ல சேரணும்னு இருக்கும்போது சண்டே கிளாஸுக்கு போகணும்னு சொல்றவங்க எத்தனை பேரோ அதை விட அதிகம் அதுல போலனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறவங்க. சண்டேல ஏதாவது விசேஷம் இருந்தால் சர்ச்சை கட் பண்ணிட்டு போறோம் எத்தனை பேர் நம்மளாம் இருக்கிறோம். இதுவே ஒரு ஸ்கூலுக்கு லீவை போட சொன்னா லீவை போடுவோமா? ஆபீஸ்க்கு லீவை போட சொன்னா லீவை போடுவோமா? எதுவுமே பண்ண மாட்டோம். உலகத்தோட காரியத்துக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. அதுதான் இந்த கடைசி காலத்துல சாத்தான் பண்றது. அவன் என்ன பண்றான், நம்மளுக்கு நல்லது மாதிரியே ஒரு விஷயத்தை கொடுக்குறான். அங்க ஆப்பிள் கொடுத்த மாதிரி இங்க நல்லது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறான். அவனோட டார்கெட் நீங்க யாரும் நம்ம யாரும் எங்க போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாது. நீங்க அவரோட சித்தத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிடும். நம்ம காணாததை விரும்புறதுனால நிறைய பேர் நம்மள என்னன்னு சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் கூட சொல்லணும். பரலோகம்னு ஒன்று இருக்கு, நித்திய ஜீவனும் ஒன்று இருக்கு, அதுக்காக தான் நான் போக போறேன், அதை தான் நான் வாஞ்சிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் நீ பார்த்துருக்கியான்னு கேட்போம். ஏன்னா ப்ரூஃப் எதிர்பார்க்குற காலம்லாம் இது. எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். யங்ஸ்டர்ஸ்லாம் அதை தானே கேட்பீங்க. எதை கேட்டாலும் இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா, இது நடந்துதா, நடந்தது மட்டும்தான் பைபிள்ல இருக்கு. அப்ப நம்ம காணாத ஒரு விஷயத்துல என்ன பண்றோம், விருப்பம் காட்டுறோம். இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு யாருமே நம்ம பார்த்தது கிடையாது. அவர் எப்படி இருந்தாலும் தெரியாது. ஆனா உங்களாலையும் பார்க்க முடியும் எப்ப அவரோட உறவாடி போகும் பொழுது.
அவரோட எண்ணங்களை நீங்க அறிஞ்சிருக்கும் பொழுது, அவரோட சித்தத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது, இது எல்லாத்தையும் நீங்க பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்களும் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சவுலை குறித்து முன்னாடியே அவர் எழுதிட்டார். நீ இப்படி வருவ, ஒரு இடத்துல நான் உன்னை சந்திப்பேன், சந்திச்சு நீ பவுலா மாறுவேன்னு. ஆனா அதுக்கு அவர் எடுத்துட்டு போன பாதை பாருங்க. சவுல் பண்ண காரியத்துக்கு, நீதிமான் அவன் செய்யற தவறுக்கு என்ன ஆகும், இங்கேயே சரி கட்டப்படும் வசனம் சொல்லுது இல்ல. அப்போ சவுல் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்றாரு, சரி கட்டுறாரு. அந்த சரி கட்டுதலை கர்த்தர் கொடுக்கும் பொழுது சவுல் அதை ஆனந்தமா ஏத்துக்கிறார். பாடுபடவும் எனக்காக உடைக்கப்படுவுமே நீ அழைக்கப்பட்டான்னு சொல்லும் போது பவுல் வந்து என்ன பண்றாரு, அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஏன், நான் செஞ்ச காரியம் அப்படி. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண நிறைய பேரை நான் என்ன பண்ணிட்டேன், கொன்றிருக்கேன், அவங்கள அவதிப்படுத்திருக்கேன். அதுக்குண்டான காரியங்கள் இங்கே தீர்க்கப்பட்டாதான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு உண்டான காரியத்தை தான் பவுல் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி திட்டமா எல்லார்கிட்டையும் சொன்னாராம். ஒரு இடத்துல கூட, ஒருத்தர்கிட்ட கூட நான் எந்த விஷயத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்தேன்னு பைபிள்ல பவுலை பத்தி நம்ம சொல்லவே முடியாது. அவரோட பிரசங்கத்தை பார்த்து பேதுரு சொன்னாராம், பவுல் வந்து கர்த்தர் மேல இவ்வளவு வைராகியமா இருக்கான். நம்ம கிட்ட இருக்கிற வைராகியத்தை விட பவுலுக்கு இருக்கிற வைராகியம் அதிகம். பவுல் போலதான் நீங்களும் நானும், நம்ம எல்லாருமே அது போலதான். பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. அவர் தொட்டதை உணர்ந்தாரு, கர்த்தரை ஏத்துக்கிட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி போனாங்க. இங்க எத்தனை பேரை கர்த்தர் தொட்டிருக்காரு, எத்தனை பேரை ஊழியத்துக்காக அழைச்சிருக்காரு, எத்தனை பேரை சில காரியங்களுக்காக உங்களை முன்னெடுத்து கொண்டு போயிருக்கிறார். உங்க பணி செய்யற இடங்களையோ இல்ல உங்க வீடுகளிலேயோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க முன்னிருந்து அதை நடத்தணும்னு சொல்லிட்டு எத்தனை விஷயத்துல கர்த்தர் உங்களை வந்து ஊண்டு இருக்காரு வசனத்து மூலியமா. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தும் எத்தனை பேர் அதுல இருந்து விலகி போயிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பத்தி இருக்கிற காரியத்தை நம்மளுக்கு எப்போயே தெரிவிச்சிருப்பார். அதை பத்தி நம்ம விலகி போறதுனாலதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியல. நம்ம வாழ்க்கையில எதற்காக, எல்லாரும் கேட்ட ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா, நான் ஏன் பிறந்தனே தெரியலன்னு வாங்க. இல்ல, ஒரு கட்டத்துல எல்லாரும் சொல்லுவாங்களா, நான் ஏன் பிறந்தனே தெரியலன்னு வாங்க. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நம்ம ஏன் பிறந்தோன்றது அவருக்கு தான் தெரியும். அப்ப அவர்கிட்ட தானே கேட்கணும். நம்ம அவர்கிட்ட கேட்காம நம்மளே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஏன் பிறந்தோன்றது தெரியாது. அப்ப கர்த்தரோட சித்தத்தை நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறது, அவரோட சித்தம் என் வாழ்க்கையில இதுதான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எடுத்துப்போம் சங்கீதம் 37:4. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நல்லா கேட்டுக்குங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. இந்த வார்த்தையை நல்லா யோசிச்சுக்குங்க. அடுத்து உள்ள வார்த்தையை தான் எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு உண்ட வாக்குத்தத்தமா எடுத்துப்போம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். பேங்க்ல நம்ம எப்பயாச்சும் இந்த பாலிசிலாம் ஏதாச்சும் எடுக்கும் பொழுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ஒன்று வேகமாக சொல்லுவாங்க. அவங்க சொல்றது நம்மளுக்கும் புரியாது, வாசிக்கிற அவனுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பாலிசி எடுத்துட்டு அந்த பாலிசியில் உள்ள குறைகளை அப்புறமாட்டி தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கலாமா. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க, விளம்பரம் போடும்போது கடை மற்ற எல்லாம் ஸ்லோவாக வரும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் என்ன வரும், வேகமாக வரும். காரணம் என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பாலிசி எடுக்கணுன்றது தான் நமக்கு இருக்கிற அறிவு. அப்படி எடுத்தா நம்மளுக்கு அந்த பாலிசி கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இந்த வசனத்தில் 2வது பாதியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளை செய்வார். நான் என்ன வேண்டுனாலும் கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குல்ல. என்ன கண்டிஷன் அது? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருன்றது எதை சொல்லுது? மன மகிழ்ச்சி ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு எப்போ வரும்? அவரோடு சேர்ந்து வாழும் பொழுது, அவரோட எண்ணங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது, அதுக்கேத்தாறு போல நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்ம அவரோடு சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அவர் நம்மளை சந்தோஷமா வச்சுப்பாரு, நம்ம அவர் மூலியமா சந்தோஷமா இருப்போம். அப்ப அந்த மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எதை நம்ம வேண்டுவோம்? இப்ப எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவரோட சேர்ந்து இருக்கணும். இல்ல எனக்கு என் மனைவியை ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்க விருப்பம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விருப்பத்தின்படி நடந்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கும் பொழுதுதான் என்ன இருக்கும், எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். ஏன்னா நான் அவங்களோட இருக்கிற ஒன்னா இருக்கும் பொழுது அவங்களோட எண்ணங்களை செய்யணுன்றது தான் என்னோட எண்ணமா இருக்கும். நம்ம கூட கேட்போம்ல, நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களை ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த குழந்தைங்கிட்ட கேட்போம்ல, பாப்பா உன்னோட விருப்பம் என்ன, உங்களோட விருப்பம் என்ன? மனைவி கணவன்கிட்டயோ கணவன் மனைவி கிட்டேயோ
இல்லை அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்டேயோ பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்டேயோ பாசம் வச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது நம்ம என்ன கேட்போம், ஏதாவது உனக்கு விருப்பப்பட்டதை சொல்லுப்பா, என்னோட விருப்பம் இல்லை உன்னோட விருப்பத்தை சொல்லு, நான் அதை செய்யறேன்னு சொல்றோமா இல்லையா? அந்த மன மகிழ்ச்சி தான் கர்த்தரோட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களோட இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் கேட்பார்னா, அப்போ உங்க இருதயத்தோட வேண்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தரின் சித்தம் என்னவோ அதுதான் உங்க இருதயத்தோட வேண்டுதலா இருக்கும். உங்களோட சித்தம் வராது. கர்த்தரோடு ஒன்றிச்சு நீங்க சஞ்சரித்து அவரோடு இருக்கும் பொழுது உங்களோட சித்தம் உங்களோட வேண்டுதலா வரவே வராது. இயேசு கிறிஸ்து ஆனவர் காலைதோறும் போய் பிதாவின் இடத்துல கேட்கும் பொழுது உம்முடைய சித்தம் என்னன்னு கேட்டார். அவர் ஒரே ஒரு இடத்துல தான் ஒன்னே ஒன்று சொல்லுவார், கர்த்தாவே உம்முடைய பிதாவே உம்முடைய சித்தமான இந்த பாத்திரத்தை என்னை விட்டு விலக செய்யும், அதுவும் உங்களுடைய சித்தத்தின்படி தான் இல்லை, என்னோட சித்தத்தின்படி கிடையாதுன்றது, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு. அந்த ஒரு விஷயத்தை தான் பைபிள் கர்த்தர் இடத்துல கேட்பார், பிதா இடத்துல கேட்கறது அவரோட சித்தத்தின்படி கேட்கறது. ஆனா அப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவார், என் சித்தம் நிறைவேற வேணாம் உம்முடைய சித்தம் நிறைவேறுதான். அதுதான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிறது. பிதாவோடு அவர் சஞ்சரித்து இருக்கும் போது ஒரு மன மகிழ்ச்சி உருவாகுது. அந்த மன மகிழ்ச்சி என்ன கொண்டு வருதுன்னா, நான் எந்த இடத்துலயும் என் பிதாவை நான் என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்ப அவரோட சித்தம் என்னவோ அதை நான் செய்ய வாஞ்சையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? அந்த ரெண்டாவது பாதியை மட்டும் நம்ம எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்துக்கு எடுத்துக்கிறோம். என் இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் கேட்பார், அதனால ஜெபம் பண்ணுவேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார் அதுக்கு பதில் கொடுத்தார். ரைட்டு, எதை கேட்கிறோம், எதை கேட்கிறோம், என்ன கண்டிஷனோட கேட்கிறோம்? நான் என் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போவேன், என் மனசுக்கு பட்டதை நான் செஞ்சுட்டு போவேன். அப்படி செஞ்சுட்டு போகும்போது நான் கர்த்தரிடத்துல கேட்பேன், கர்த்தர் செய்வார். ஒரு இடத்துலையும் சொல்லலை பைபிள, ஒரு இடத்துல கூட உன் சித்தத்தின்படி நீ செய்ய, நீ வேண்டுதல் பண்ண, நான் உனக்கு கொடுக்குறேன் கர்த்தர் வாக்குத்தத்தமே கொடுக்கல. அவர் சொல்ற ஒரு இடத்துல அவர் சொல்ற ஒண்ணு என்ன, நீ என் சித்தத்தின்படி செய், உன்னை நான் பார்த்துக்கிறேன், என் சித்தத்தின்படி நட, உனக்கு நித்திய ஜீவனை தரேன். அவரோட சித்தத்தை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எங்களுக்கு சுயமா யோசிக்கிறதுக்கு இல்லையா இருக்கு, சுயமா யோசிக்கிறதுக்கு புத்தி இருக்கு. ஆனா அந்த சுய புத்தியிலையுமே கர்த்தரோட சித்தத்தை செய்யணுன்றதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்க வாழ்க்கையில உங்களோட சந்தோஷம் கண்டிப்பா உண்டு. நீங்க எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரின் சித்தத்தின்படி இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். நம்மளோட சித்தத்தின்படி இருந்தா அது நடக்கும், ஆனா சந்தோஷத்தை கொடுக்காது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அவருக்கு எவ்வளவு தூரம் அவரோட நான் சஞ்சரித்து இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது என்னோட வேண்டுதல் அவர் குறித்து தானே இருக்கும், அவரோட சித்தம் தானே இருக்கும். அதுபடி நான் கேட்கும் பொழுது அந்த காரியம் நிறைவேறும். இன்னைக்கு நம்ம கேட்கிற எல்லா காரியம் நிறைவேறாம போகிறதுக்கும், ஒரு வேளை நிறைவேறினாலும் அதுல பூர்ண சந்தோஷம் இல்லாம போறதுக்கும் காரணம் இது மட்டுமே. இதை நல்லா மனசுல பதிவு வச்சுக்கணும். இது மட்டுமே தான் காரணம். அவரோட சித்தத்தை நம்ம செய்யணுன்ற ஒரு விஷயத்தை ப்ரையாரிட்டிஸ் அவரை முன்னாடி நிறுத்தி நம்ம பண்ணாத வரைக்கும் நம்ம கேட்குற எல்லா காரியமும் அவரோட சித்தத்தின்படி இல்லை, என்னோட மாமி சித்தத்தின்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது நிறைவேறினாலும் பூர்ண சந்தோஷம் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அது அந்த செகண்ட் உங்களுக்கு சந்தோஷம் தரலாம், ஆனால் அதனால சந்தோஷம் இருக்கா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதை நீங்கள் இளம் வயதில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் கேரியரை பற்றி எடுக்கிறதா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறவங்க குடும்பத்தை நடத்துகிறதா இருக்கட்டும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், காலேஜுக்கு போகிறதா இருக்கும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது பொருந்தும். எல்லாத்துக்கும் இது பொருந்தும். கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரோட சித்தத்தின்படி நீங்கள் செய்யும் பொழுது அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு நேர்த்தியாக செய்வார். வசனம் சொல்லுது இல்லையா, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எதுல தாழ்த்தணுன்றாரு? கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துறீங்களான்னு பாருங்க, அவரோட விருப்பத்துக்கு உங்களை தாழ்மையா கொடுக்குறீங்களான்னு பாருங்க. மரியாள் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை தாழ்த்தி அவர் சொன்னதை ஏத்துக்காம இருந்தா இன்னைக்கு மரியாள் பைபிள்ல கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பிதாவானவர் உன் கருவிலே பரிசுத்த ஆவியானவரால் உனக்கு ஒரு கரு உண்டாகும், அதை நீ சுமந்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதோ தேவனின் அடிமை அவர் சித்தத்தின்படி நடக்கட்டும்னு சொல்லி மரியாள் தன்னை தாழ்த்தியதுனாலதான் இன்னைக்கு மரியாள் கர்த்தரோட தாயா, உலகத்துல இருக்கும்போது கர்த்தரோட தாயா அவர் என்ன பண்றாங்க? போற்றப்படுறாங்க. புனிதர்கள்ல பெரிய புனிதர்களா போற்றப்படுறாங்க.
காரணம் என்ன? தன்னை அவங்க தாழ்த்தியதுனால. பைபிளில் யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படுறாங்களோ அவரெல்லாம் உயர்த்தியிருக்காரு. நம்மளுக்கு பெரிய ரோல் மாடல்லாம் வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுல வசனம் 8-11 வரைக்கும் பாருங்க. ஏன்னா அவர் தானே ரோல் மாடல். அவர் மற்றவங்க மாதிரி இதை செய்ய அதை செய்யலாம் சொல்லலை. அவர் செஞ்சு காட்டிட்டு இதுபடி நட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதில் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சாகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? தம்மை தானே தாழ்த்தினார். இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்றோம் பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. மனுஷ ரூபமாய் காணப்பட்டுனா அவர் மனுஷனா இருந்தார்ப்பா, அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணாங்க. கிடையாது. எல்லா பைபிள் உள்ள வார்த்தைக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். நான் மனுஷனா இருந்து நான் என்ன பண்றேன்? என்னை தாழ்த்தி என்னோட முடிவு பரியந்தம் நான் கர்த்தருக்கு நேராக இருந்து உண்மையா இருந்து முடிச்சிருக்கேன். அப்போ மனுஷனா இருக்க நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? அதே போல உங்களை கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணணும்? அவர் சித்தத்துக்கு உங்களை தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்கணும். நமக்கு இப்ப அதெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. வெளியே போய் சினிமாவை பார்த்து சந்தோஷப்படுறதுல இருக்கிற ஆர்வம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. ஏன்னா கர்த்தரோட வார்த்தைன்றது என்னது? கூர்மையான பட்டயம். நம்ம செய்யற தப்பெல்லாம் சொல்லும், குத்தும். அதனால அதை ஏத்துக்க முடியாது. ஆனா வெளியே இருக்கிற சினிமாவையோ பாட்டையோ அதை நம்ம நல்லா ஏத்துக்கிட்டு ஜாலியா இது பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு சந்தோஷம் கொடுக்குது. சந்தோஷம் எதுக்கு கொடுக்குது? நம்ம மாமிசத்துக்கு தான் கொடுக்குதே தவிர உங்களோட ஆத்மாக்கு கொடுக்காது. ஓகேவா? அப்ப உங்க ஆத்மாக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கர்த்தரின் சித்தத்தின்படி அதை செய்றீங்களான்னு பார்க்கணும். மாமிசத்துக்கு உண்டான சந்தோஷத்தை தேடி போறீங்களா? கர்த்தரின் சித்தத்துக்கு உங்களே தாழ்மையா கொடுக்குறீங்களான்றதை பார்க்கணும். இங்க கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தாழ்த்தினதுனால அடுத்த வசனத்துல பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் தன்னை தாழ்த்தினதுனால பிதாவானவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்து என்ன பண்றாரு? நீங்க கர்த்தரோட சித்தத்துக்கு உங்களை தாழ்மையா தாழ்த்தும் பொழுது இன்னைக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க. உலகத்திலையும் சரி, கர்த்தரோட சன்னதிலையும் சரி. பரலோகத்திலையும் உங்க பேரை இயேசு கிறிஸ்து இதோ இவரு தான், இந்த மனுஷன் தான், இந்த மனுஷி தான் உங்களுக்காக எனக்காக வைராக்கியமா இருந்து தண்ணியை தாழ்த்தினவங்க அப்படின்னு பிதாவிடத்துல நமக்காக என்ன பண்ணுவாராம்? பேசுவாராம், பரிந்து பேசுவாராம். உலகத்திலையும் அதுக்குண்டான உயர்வு வரும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் உலகத்துல என்ன உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணவே இல்லை. அவரோட ஒரே நோக்கம் கர்த்தர் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னோட போஜனமாக இருக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் அவர் போறார். அவர் அதை நோக்கி போனார். அவரோட சித்தத்தை செய்யறதை மட்டுமே நோக்கி போனாரு. இன்னைக்கு உலகத்துல அவர் பேர் இல்லாத ஒரு சர்ச் இங்க கிடையாது. அவரை நாமம் தெரியாத ஒரு மனிதர் கிடையாது. அவர் நாமம் எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லாருக்கும் மேலான நாமத்தை கொடுத்தாருல. அப்ப இன்னைக்கு நமக்கு அதை தான் சொல்றாரு. நீங்க அப்படி உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது உங்களுடைய நாமம் இல்ல, உங்களுடைய இது உலகத்திலும் சரி, அங்க நித்திய ஜீவன்லையும் சரி, மேல பரலோகத்திலும் சரி என்னப்படும்? உயர்த்தப்படும். ஆனா நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். அப்படி அதை செய்யும் பொழுது, உங்களை தாழ்த்தும் பொழுது உங்களோட பேர் அங்க பரலோகத்தில் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் முன்னாடியும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுவாரு? பிதாவின் இடத்துல சொல்லுவார். அதுவே நம்மளுக்கு இருக்கிற உயர்வு. ஏன்னா இப்ப இந்த வார்த்தையை சொன்னதுனால அப்ப அதை நான் ஃபாலோ பண்ண உலகத்தில் உயர்ந்த முடியுமா தான் ஒரு தாட்டு வரும். உலகத்தை பத்தி யோசிக்காதீங்க. இது நம்ம இருக்கிற டெம்பரரியான இடம். இங்க நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. எப்ப பெர்மனண்டா இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணும்போது கர்த்தர் இந்த டெம்பரரியான இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம். இப்போ ஒருத்தர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான்னு வச்சுப்போம். அது அவருக்கு உண்டான பெர்மனண்டான ஏரியா கிடையாது. வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? திரும்ப தன்னோட சொந்த நாட்டுக்கு வருவாங்க.
அங்கே வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு எதுவும் கிடைக்காம இருக்கா? உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க உழைக்கிறது எது? அவங்களோட கோல் என்னன்னு கேட்டால், என்னோட சொந்த ஊரில் எனக்குன்னு சில விஷயங்களை செய்யணும். உலகத்தார் சொல்கிறது நான் சொல்கிறேன், அது சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக தான் சொல்கிறேன், அதை எடுத்துக்காதீங்க சீரியஸாக. நான் என்னோட சொந்த இடத்துல எனக்குன்னு சொந்த ஊரில் எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டி நான் போய் அங்கே இருக்கணும். அதுக்காக நான் இங்கே உழைக்கிறேன். இங்கே உழைக்கும் போது எனக்கு தேவையானது இங்கே இருக்கிறதும் கிடைச்சிடும், அங்கே வீடு கட்டுறதுக்கும் இல்லை அங்கே தேவையானதும் எனக்கு கிடைச்சிடும்னு ஒரு உலகத்தானோட நினப்பு. நம்ம ஆவிக்குரியவங்களாக இருக்கிறோன்னு சொல்கிறோம், நம்மளுக்கு இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்கே நான் உழைக்கிற உழைப்பு என்னோட பரம காலான பரம தேசமான அந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கும் ஒரு நிலத்தை இருக்கிறதுக்கும் எனக்குன்னு ஒரு இடத்த இருக்கிறதுக்கும் நான் முயற்சி பண்ணுறேன்னா, அப்படி நான் முயற்சி பண்ணும் பொழுது, அதை நோக்கி நான் முயற்சி பண்ணும் பொழுது, இங்கே டெம்பரவரியாக நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு தேவையானதை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். யாரையும் வெறுமையாக விட மாட்டார். பைபிள் எங்கேயாச்சும் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சவங்களோ இல்லை கர்த்தரை நோக்கி போனவங்களோ அவருடைய சேவை செஞ்சவங்களோ அவர் சித்தத்தின்படி நடந்தவங்களோ பரதேசியாக போனாங்கன்னு எங்கேயாச்சும் பைபிள் இருக்கா? யோபு தான் இருக்கிறதுல ரொம்ப மட்டமாக போனார். இருக்கிறதுல எல்லாமே அவரை தான் இழந்தார். ஆனால் அவரை 2 மடங்கா கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். நம்ம எல்லாருக்கும் யோபுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் வேணுன்றது ஆசை. ஆனால் யோபுக்கு வர பாடு வரவே கூடாது. நம்ம சொல்லுவோமா, பாடு மட்டும் எனக்கு வரக்கூடாது, ஆனால் ஆசீர்வாதம் யோபு மாதிரியே டபுள் மடங்கு வேணும். இது என்ன நியாயம் தெரியல. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவரே உயர்த்தப்படுறதுக்கு முன்னாடி 12 மணி நேரம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சித்திரவதையும் அனுபவிச்சார். அவர் அந்த பாடுகளை பட்டதுனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றார். அப்போ அந்த சித்தம் நம்ம செய்யும் பொழுது, கர்த்தரோட சித்தம் செய்யும் பொழுது நமக்கு சில சோதனைகள் வரதான் செய்யும். அந்த சோதனைகளை நம்ம என்ன பண்ணணும்? கெட்டியமாக இருக்கணும். ஏன்னா எப்போ நம்மளை வழி மாற செய்யலாம்னு சொல்லி ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, அப்போ நீங்கள் கர்த்தருக்கு நேராக ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு சோதனைக்குன்னு எல்லாத்தையும் செய்வான். சில சோதனைகள் நம்மளுக்கு நன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில சோதனைகள் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் சோதிப்பான். அந்த சோதனையில் நம்ம இடராமல் விழுகாமல் கர்த்தரோட சித்தத்தை செய்கிறதுல மட்டுமே அவருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். எல்லாம் சொல்லணா நல்லா தானே சர்ச்சுக்கு போனேன், எனக்கே இந்த சோதனை சர்ச்சுக்கு போகிறவங்க தான் வரும். நீங்கள் உலகத்தோடு சேர்ந்துட்டு பாவத்தை செஞ்சால் உங்களையும் அவன் சோதிக்க போகிறான். இந்த கேஸ் எப்பவும் நம்மக்கிட்ட தான் வரப்போகுது. எப்படினாலும் எண்டில் இந்த பாடி நம்மளுக்கு தான், இதில் இருக்க சோல் நமக்கு தான். அவன் முடிவு பண்ணிடுவான், இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இவன் நம்மளுக்கு மேலே இருக்கிறான். நான் யோசிக்கிறத விட டபுள் மடங்கு யோசிவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான், அதனால் வேண்டாம். அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போய் சர்ச்சுக்கு திருச்சபைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது அவன் ஆகா இவன் நம்மளை மிஸ் பண்ணி போகிறான்ப்பா, இவனை எப்படியாச்சும் கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு சோதனை வரும் பொழுது ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருங்க, நான் கர்த்தர் இடத்துல நெருங்கி போகும்பொழுது எனக்கு சோதனை அதிகமாக வருது. புரியுதுங்களா? கர்த்தர் இடத்துல நெருங்கி போகும்போது எனக்கு சோதனை அதிகமாக வருது. நான் திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தரோட விஷயத்துக்காக நீங்கள் போகும்போது சோதனை வந்தால் அது நல்லது. நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தில் போனால் சோதனை வரும்போது அது கர்த்தருக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சோதிக்கப்படுகிறவன் கர்த்தராலே சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பான். ஏன்? கர்த்தரோட சித்தத்தின்படி நீங்க செய்யும்போது உங்களுக்கு சோதனை வரும் பொழுது கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்து உங்களை அதுல இருந்து காப்பார். நீங்க எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லுவார். இந்த சோதனை பீரியட்ல கர்த்தருக்கு கூட நீங்க இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை காத்து வழி நடத்துவார். ஏன்னா நீ ஏன் சித்தத்தை செய்யற, நான் உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். இந்த சோதனை பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும்ன்றத நான் உங்க கூட வார்த்தை மூலமா பேசுறேன். நீ பயப்படாத, திடங்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளவு வார்த்தை! உனக்கு கஷ்டமா இருக்கா? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள். யார் சொல்லுவா? அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட பாரத்தெல்லாம் நீ வாங்கிக்கிற. ஒரு மனுஷன் வாங்க மாட்டான். ஆனா அவர் எல்லாத்தையும் தாங்குறேன்னு சொன்ன தேவனை நம்ம வச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு சோதனைன்னு ஒன்று வரும் பொழுது கர்த்தரின் சித்தத்தின் செய்யும் போது அந்த சோதனை வரும்போது அவர் கூட இருப்பார். அதுக்கும் வசனம் இருக்கு. இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எடுத்துப்போம். சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப நம்ம வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து இருக்கும்போது நம்மளுக்கு சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகள் இருந்து நம்மளை காத்து வழி நடத்த தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலனை காண்பது அந்த வார்த்தை எதுக்கு? நீ பலன் உனக்கு குறையும் பொழுது, உன்னோட பலவீனத்துல சாத்தான் உன்னை அடிக்கும் பொழுது,
நான் வரேன், நீ என் பட்சத்தில் இருக்கும்போது நான் உனக்கு பலன் கொடுக்குறேன், அதை மேற்கொள்றதுக்கு உண்டான பலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அது. அந்த வார்த்தையை நம்பிக்கையா இருந்து அதுபடி நடக்கும் பொழுது அவர் நம்ம குறித்து வச்சிருக்க காரியங்கள் என்ன ஆகும்? வாய்க்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அவர்கிட்ட தாழ்மையா அவரோட காரியத்துக்கு நம்மளை தாழ்த்தி போகணும். ரெண்டாவது காரியம், அவர் என்னை காத்து வழி நடத்துவார்ன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். சோதனைன்னு வரும்போது கர்த்தரின் சித்தத்தின்படி செய்தவங்களே நிறைய பேர் பைபிள்ல இருக்காங்க. அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆள் வந்து யோசேப்பு. யோசேப்பு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எலியா கூட ஒரு சில இடத்துல வந்து கர்த்தரை விட்டு விளங்கி போயிடுவார். ஒரு இடத்துல போயிடுவார், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்துடலாம் கர்த்தரே, ஏன்னா எனக்கு கொல்லுறதுக்கு ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. எலியா பெரிய தீர்க்கதரிசி, திட்டமா கடவுளை பத்தி சொன்னவர். அவர் கூட ஒரு இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல. ஆனா யோசேப்பு அவரை பத்தி படிக்கும்போது ஒரு இடத்துல கூட கர்த்தரை நிந்திச்சு ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. ஆதியாகமம்ல 37ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சு 45 வரைக்கும் யோசேப்போட வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அந்த 37ஆம் அதிகாரத்துல தான் அவருக்கு அந்த கனவு வருது. அந்த அதிகாரம் படிக்கும்போது ஒரு விஷயம் ஆச்சரியமா இருந்தது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கூட பிறந்தவங்க தான் என்ன பண்ணாங்க? யோசேப்பு மேல கோபமா இருந்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். யோசேப்பு சொல்லும் போது என்ன பண்றாங்க? கூட உள்ளவங்களாம் அவர் மேல கோபமா ஆயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அதுல படிக்கும்போது 37ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்துல வருது, இவரு கேட்பாரு, யாரு? யாக்கோபு கேட்பாரு, நானும் தாயும் கூட பிறந்தவங்களும் உனக்கு பணிஞ்சிருக்கணும்னு உனக்கு ஒரு கனவு வந்தது என்னன்னு கேட்பாரு. யாக்கோபு கர்த்தரிடத்துல என்ன பண்றாரு? போராடி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. இஸ்ரவேல்ன்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வாங்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னோட மகன் தனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவு இதுதான் சொல்லும் பொழுது, அப்படி ஒரு கனவு உனக்கு எப்படி வரலாம் அப்படின்னு கேட்கிறாரு யாக்கோபு. இந்த கனவு வந்துதா? அந்த கனவு வந்தோன்னா அவர் எவ்வளவு சந்தோஷமா இதெல்லாம் சொன்னாரு. அடுத்த செகண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதான் நடந்ததா? அடுத்த நிமிஷமே தன்னோட சகோதரர், அப்பா கர்த்தரோட வெளிச்சம் இவர்கிட்ட இருக்கு, அவரோட வெளிப்பாடு இவர்கிட்ட இருக்கு, இனிமே இவர் சொல்றதா நம்ம கேட்கும். அப்படியா மாறினாங்க? அடுத்த செகண்ட் அடிச்சு என்ன தூக்கி போட்டாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தரோட சித்தத்தின் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அடிச்சு கீழே இறக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அது அவங்க ரெடியா இருக்காங்களான்னா அவங்க மூலியமா சாத்தான் பண்ற காரியம், உங்களுக்கு வர சோதனை. அந்த இடத்துல நீங்க அவரை நிந்திக்கிறீங்களா அப்படின்ற ஒரு காரியத்தை அவன் எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இஸ்மவேல் புத்திரர்கிட்ட அவரை விற்கப்படுறாங்க, எகிப்துக்கு போறாரு, அங்க ஒரு இடத்துல வேலை செய்யறாரு, அங்கேயும் கர்த்தர் அவனை உயர்த்துறாரு. உயர்த்தி நல்ல விதமா மேல போயிட்டு இருக்கும் போது அங்க அவரோட மனைவி, யாரு? அவர் முதலாவுடைய மனைவி என்ன பண்றாங்க? அவர்கிட்ட இச்சையா நடக்கும் பொழுது அங்க ஒரு சோதனை வருது. அப்ப அதுல ஒரு வசனம் ஒண்ணு சொல்லும், என்னன்னா தன்னோட வஸ்திரம் அவர் கையில விட்டுட்டு ஓடினாராம். எனக்கு என் சரீரம் முக்கியம் கிடையாது, நான் கர்த்தருக்காக பாராட்டின வைராகியம் முக்கியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி நம்மளோட பிராக்டிக்கலா நம்ம வாழ்ற வாழ்க்கை முக்கியமா இல்ல கர்த்தர் முக்கியமான்னு வர சிச்சுவேஷன்ல எத்தனை பேரு கர்த்தர் முக்கியம் நம்ம வந்திருக்கோம்? கர்த்தரை முக்கியம் நினைச்சா நம்ம இதெல்லாம் இழந்துருவோம்னு இருந்தா எத்தனை பேர் கர்த்தரை இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்? அப்படி எத்தனை சிச்சுவேஷன்ல நம்ம கர்த்தரை இழந்திருக்கோம்? யோசேப்பு அந்த இடத்துல அந்த இவரோட அந்த மனைவி கிட்ட, உங்களோட முதலாளியோட மனைவி கிட்ட இணைஞ்சு போயிருந்தாருன்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? யோசேப்புக்கு சந்தோஷமான வாழ்க்கை தானே. இன்னைக்கு அப்படித்தானே உலகத்தோட காரியங்கள் நம்ம நோக்கி வரும் பொழுது அதுக்கு இணைஞ்சு நம்ம போகும் பொழுது நம்மளுக்கு அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா யோசேப்பு அந்த இடத்துல எனக்கு அந்த சந்தோஷம் தேவையில்லை, கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அதுபடி அவர் என்னை வழி நடத்துவாரு, அதுதான் எனக்கு தேவை, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் சொல்லிட்டு அவர் குறித்து என்ன பண்றாரு? வைராகியமா இருந்து அந்த இடத்துல தன்னோட வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினாராம். உடனே என்ன ஆயிடுச்சு? அவர் மேல கேஸ் திரும்பிச்சு, யோசேப்பை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டதுக்கப்புறம் அங்கேயும் ஏன் கர்த்தரே உங்களுக்காக தானே நான் ஓடி வந்தேன், என்னை எதுக்கு ஜெயில போடுற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்க? ஒரு வார்த்தை கிடையாது. அவருக்கு இருக்கிற நம்பிக்கை, என்னை ஜெயில போடட்டும், எங்க வேணா போடட்டும், எங்க போட்டாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன். ரட்சிப்பு நம்மளுக்கு வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கும், அந்த வார்த்தையை கெட்டிமா புடிச்சுக்கிட்டீங்கன்னா வாக்கு மாறாத தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு இருந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். அவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா, இதை கண்டிப்பா செய்வார். நம்ம சொல்லுவோம்ல, பெரிய மனுஷன் ஒரு வாக்கு கொடுத்தா வாக்கு தவற மாட்டார், மனுஷனு கொடுத்தா நம்ம சாட்சி சொல்லும் போது எல்லாத்தையும் படைச்சு இன்னைக்கு நம்ம உயிரோட வச்சு இன்னைக்கு நம்ம செய்யற பாவத்தையும் சகிச்சு நம்ம இன்னைக்கு வாழ்றதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்க கர்த்தர் அதை செய்ய மாட்டாரு அப்படின்றத நம்ம ஏன் நம்புறோம்? அவர் செய்வாரு நம்ப மாட்டேன்றோம், செய்ய மாட்டாருன்றத உறுதியா நம்புறோம்.
அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், சரிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் போவோம், வேலை செய்கிற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்? ப்ராக்டிக்கலி நீ பண்ணலன்னா முட்டாள். உலகத்துக்கு நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல நீங்கள் என்னவா இருப்பீங்க? முட்டாளாக இருப்பீங்க. கர்த்தர் இடத்துல வாஞ்சியாக இருந்தீங்கன்னா உலகத்துக்கு நீங்கள் என்னவா இருப்பீங்க? பைத்தியக்காரனாக தான் இருப்பீங்க. உலகத்துக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை படைக்கும்போது கர்த்தர் மனுஷனை உலகத்தில் படித்து சந்தோஷமாக இருக்கணும் தான் இது பண்ணார். ஆனால் என்னைக்கு முதல்ல பாவம் வந்ததோ அந்த பாவத்திலேருந்து அவர் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார், இது வேண்டாம், நான் ஒரு இடத்த வச்சிருக்கேன். ஆனால் இதான் ப்ராசஸ். இங்கே இந்த சோதனையில் இருந்து இதில் நீங்கள் மேற்கொண்டு எனக்காக வைராக்கியமாக யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு இடத்த நான் வச்சிருக்கேன், அங்கே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு வர சோதனையை மேற்கொண்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கை கொண்டு அதை பலமாக நீங்கள் இருக்கும் பொழுது யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டாரோ அவரும் அங்கே மனுஷனோட ஒரு தயவை வேண்டினார். 2 பேருக்கு தன்னோட அவங்க கனவுல வந்ததை சொல்லுவார். சொல்லும்போது ராஜா பக்கத்தில் இருக்கிறவன் அங்கே போகும்போது அந்த ராஜா கிட்ட என்னை பற்றி நீ சொல்லுன்னு சொல்லுவார். ஆனால் மறந்துடுவான். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா 2 வசனம் தான். ஃபர்ஸ்ட் முதல் உள்ள வசனத்தில் அவர் சொல்லுவார், நீ ராஜா கிட்ட போகும்போது என்னை பற்றி ஞாபகப்படுத்தும். அடுத்து 2வது வருஷத்தில் அவன் ரொம்ப நாள் கழிச்சு அதை ஞாபகப்படுத்துவான். அது கர்த்தரோட சித்தத்தின்படி நடக்கும். ஆனால் இந்த 2 வசனத்துக்கு நடுவில் எவ்வளோ கேப்புனா 2 வருஷம் கேப்பு. 2 வருஷம் கேப்பு. ஒரு வருஷத்துக்கு 365 நாள், கிட்டத்தட்ட எத்தனை நாள்? 700 சில்லற நாள். அவன் மறந்துட்டான். மனுஷர்கள் மறக்க தான் செய்வாங்க, ஆனால் தேவன் மறவாத தேவன். அல்லேலூயா. தேவன் நம்மை மறவாத தேவன். அப்ப அவர் கொடுத்த வார்த்தையை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு அவரோட விருப்பத்தின்படி நீங்க செய்யும் பொழுது, அவருக்காக வைராக்கியமா இருக்கும் பொழுது, உங்களை குறித்து முன்குறிச்சி சொன்ன விஷயங்கள், அவர் பிளான் பண்ண விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறது 100% உண்மை. 100% அது நடக்கும். கர்த்தருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவரோட சித்தத்தை அவர் நம்ம மேல வச்சு செய்யறதுக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். தாழ்த்தும் போது நீங்க உயர்த்தப்படுவீங்க. பரலோகத்துல இங்கேயும் உண்டு, பரலோகத்துல கண்டிப்பா உண்டு. இங்க கூட ஈஸியா வாங்கிடலாம், அங்க வாங்குறது கஷ்டம். கரெக்டா? ரோட்ல நின்று நம்ம சண்டை போட்டுடலாம் யாருக்கிட்டையும். ஆனா ஒரு மிஷின் கண்ணை பிடிச்சி வாரில் போய் நிற்கிறதுன்றது கஷ்டம். அதுக்கு உண்டான தேர்ச்சின்றது வேற விதம். மிலிட்ரியில் எடுக்கும்போது அதே தான் அங்கேயும். நம்ம இங்கேருந்து என்ன வேணால் பண்ணி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட 4 பேர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் நல்ல பேர் வாங்கிக்கலாம். நான் வசனத்தை சொல்கிறது மூலியமா இவர் நல்ல கடவுள் கூட இருக்கிறாருன்ற பேரை நான் வாங்கிடலாம். ஆனால் உள்ளார்ந்த மனுஷனை யார் தெரிஞ்சிருக்கோம்? அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட நீங்கள் பேர் வாங்கிறது தான் பெரிய விஷயம். ஸ்தேவான் சாகும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எந்திரிச்சு நின்றாராம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது ஸ்தேவான் பெருசாக ஊழியம் பண்ணலாம், அந்த ஒரே ஊழியம் தான். ஆனால் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை தான் பயன்படுத்திருக்காரு. இவங்க செய்யறதே என்னன்னு தெரியாது, அவங்கள மன்னிச்சிருங்க, இந்த ரத்தப்பலி அவங்க மேலே போக வேண்டாம். இதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்திருப்பார். அந்த ஒரே ஊழியம் தான் அவர் செஞ்சார். ஆனால் அந்த ஒரு ஊழியம் அவரை இயேசு கிறிஸ்துவை தன்னோட ஸ்தானத்திலிருந்து எந்திரிச்சு நிற்க வச்சு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை அப்படி பண்ணுதா? கர்த்தரை நம்மளை நோக்கி பார்க்க வைக்குதா? கர்த்தரை நம்ம மேல அன்பா இருக்க வைக்குதா? அவர் அன்பா இருக்காரு. அந்த அன்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பின்னாடி அவருக்கு பதிலாக ஏதாவது செய்கிறோம். வரோம், சர்ச்சுக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், வார்த்தையை கேட்குறோம். இந்த படிக்கட்டு விட்டு இறங்கி போகும்போதே அந்த வார்த்தையை மறந்தவங்க எத்தனை பேர்? இல்லை படிக்கத்தில் இறங்கும் போதே இன்னைக்கு கறி செய்யணும், சிக்கன் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இறங்குறவங்க எத்தனை பேர்? சமையல் செய்யாமல் வந்துட்டேன், வீடை பாத்திரத்தை அப்படியே போட்டு வந்துட்டேன், வீடை அதை திறந்து போட்டு வந்துட்டேன், அதை பற்றி யோசிக்கிறவங்க எத்தனை பேர்? ப்ரேயர் பண்ணும் பொழுது நம்மளோட கவனம் இங்கே இல்லாமல் வீட்டை பூட்டிட்டு வந்தோமான்னு வந்துச்சுனாலே நம்மளுக்குள்ள சாத்தான் வேலை செய்கிறான்னு. ஆராதனையில் இருக்கும் பொழுது நம்மளோட நோக்கம் ஆராதனை நோக்கியும் கர்த்தரை நோக்கியும் இருக்கும் பொழுது அது கர்த்தரின் சித்தத்தின்படி நடக்கிறது. அவர் மேலே நம்ம வாஞ்சியா இருக்கணும் அர்த்தம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு வேற ஏதாவது தாட்டு வந்தா, நம்மளோட சோல் வேற இடத்துக்கு போகுது அப்படின்னா கவனமாக இருங்க, நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பூலோகத்துள்ள வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல. எத்தனை பேர் எவ்வளோ ஆயுசு வரைக்கும் இருப்போன்னே நம்மளுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற வாழ்க்கையும் அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை தான். ஏன்னா இங்கே எல்லாரும் இப்போ அவங்க சாத்தனோட பெரிய டூலான பணத்தை நோக்கி போகிறதுனால எல்லாரோட மனசும் அப்படி ஆகிப்போச்சு.
அப்ப அழிகிற உலகத்துல நாம என்ன சேர்த்துக்கிறோன்றத பத்தி நம்ம யோசிக்கிறோமா? அழியாத உலகத்துல நித்தியத்துக்கும் சந்தோஷமா இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் இடத்துல அவருக்கு முன்பாக நான் எந்த இடத்துல நிக்கிறேன்றதை நம்ம யோசிக்கிறோம். நம்மளோட கவனம் எதை நோக்கி இருக்கு? நம்மளை முன்குறிச்சு நான் இதுக்காக தான் உன்னை படைச்சேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு, அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம செஞ்சோம்னா இங்க இருக்கிற சொல்றோம் ஒவ்வொரு உயிரும் சொல்றோம், வாழ்கிற ஒவ்வொரு உயிரும் கர்த்தரின் சித்தத்தின்படி படைக்கப்பட்டதே. கர்த்தரின் சித்தத்தை செய்தால் அது எல்லாமே கர்த்தருக்கு நேராக செல்லும். கர்த்தரின் சித்தத்தை செய்யாம இருந்தா, கர்த்தரோட சித்தத்தை செய்யாம இருந்தா அது கர்த்தருக்கு நேரா போகாது. அப்ப இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? நம்ம எல்லாரும் தியானிச்சு பார்க்கணும். காலையில ஆவியானவர் இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து உங்ககிட்ட ஏன் பேச சொல்றாரு? இங்க எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை போகுது தெரியாது. ஆனா கண்டிப்பா இது யாரோ ஒருத்தருக்கோ இல்ல 2 பேருக்கோ, ஏன் இங்க இருக்க எல்லாருக்கும் தேவைப்படுற வாழ்க்கையா இருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என் வாழ்க்கையில ஏன் இந்த சோதனை, என் வாழ்க்கை ஏன் இதெல்லாம் இருக்குன்னு. 2 விதத்துல சோதனை நடக்கும். கர்த்தரின் சித்தத்தின்படி நீங்க செய்யும்போது வர சோதனை உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும். ஒரு சந்தோஷத்தோடு அந்த சோதனையை நீங்க எதிர்கொள்வீங்க. உங்களுக்கு சோதனை வரும்போது மன ரொம்ப வருத்தப்பட்டு அழுது நீங்க அப்படி இல்லாம பார்த்துக்கிறேன் கர்த்தர் இருக்காரு அப்படின்னு சந்தோஷமா இருந்தீங்கன்னா, கர்த்தரை நீங்க ஏத்துக்கிட்டதுனாலையும் கர்த்தரை நோக்கி நீங்க நெருங்கி போறதுனாலையும் வர சோதனை, அதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சோதனை வரும்போது நீங்க மன கசந்து ரொம்ப அழுகிறீங்க, என்னால இதை டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்கன்னா விழிச்சு கொள்ளுங்க, அது கர்த்தரின் சித்தத்தின்படி வர்ற விஷயமே கிடையாது. அது உங்க மாமிசத்துல நீங்க பண்ண விஷயத்துக்கு வர சோதனை. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு கட்டத்துல இருந்தா கர்த்தராகிய ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. வயசானவங்களுக்கு தான் பேசுறாருன்னு இல்லை, வாலிபத்துல இருக்கிற உங்ககிட்டயும் பேசுறாரு. ஏன்னா அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறது, அப்படி அன்பா இருக்கிற தேவன் சித்தத்தின்படி செய்ய நம்ம எப்பவுமே வாஞ்சையா இருக்கும். அப்போ கர்த்தரோட நம்ம ஒன்றிச்சு அவரோட இருந்து நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? அவரோட மன மகிழ்ச்சியா இருப்போம். அப்படி மன மகிழ்ச்சியா இருக்கும்போது அவரோட சித்தத்தை தான் நம்ம நாவும் நம்ம மனசும் நம்ம மூளையும் என்ன பண்ணும்? வேண்டும். அப்படி வேண்டுதல் பண்ணும் பொழுது அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும். இதுதான் அந்த வார்த்தை. அப்ப தாவீதை குறிச்சு முன்குறிச்சவரு நம்ம குறிச்சும் முன்குறிச்சிருக்காரு. நம்ம என்ன செய்யணுன்றத முன்குறிச்சிருக்காரு. கடைசியா இந்த வசனத்தை எடுத்துக்கங்க, சங்கீதம் 32:8. இந்த வசனத்தோடு முடிச்சிருவோம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். பிரேயர் பண்ணுங்க, அவரோட தனிமையில செஞ்சுட்டு இருங்க. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை உங்களுக்கு நடக்கும். நீங்க என்ன செய்யணுன்றதை அவர் உங்களுக்கு சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவார். அவர் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டார், அப்பெல்லாம் கிடையாது. தேவன் அப்போ உள்ளது மாதிரி தீர்க்கதரிசிக்கிட்ட தான் பேசுவாருன்றதெல்லாம் கிடையாது. நீங்க பிரேயர் பண்ணி அவரோட ஒன்னா இருக்கும்போது அவர் உங்ககிட்ட பேசுவார். ஏன்? ஆவியானவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? நம்ம கிட்ட தான் வாசம் பண்ணுகிறார். இதுதான் நாமே என்னது? தேவனின் ஆலயம். நமக்குள்ளதான் அவர் என்ன பண்றாரு? வாசம் பண்றாரு. நம்மளோட தேகத்தை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? டேக் இட் ஃபார் கிராண்டடா, என்ன வேணா பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. நம்ம தேகன்றது என்னது? தேவனோட ஆலயமா இருக்கு. அதை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யும். அப்படி வாசம் செய்யும் போது நீங்க எப்படி நடந்துக்கணுன்ற ஆலோசனையே உங்களுக்கு சொல்லுவார். அதில் தெளிவா ஒரு வார்த்தை சொல்றோம், உன்மேல் என் கண்ணை வைத்து. நான் உன் மேல ஒரு கண் வச்சிருக்கேன்பான்னு ஒருத்தர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றான்னா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. தலையோட முடியோட எண்ணிக்கையே அவருக்கு தெரியும். அந்த ரங்கத்துல நம்ம பண்ற பாவமும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சு நம்ம பாவம் பண்ணோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. அவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் சித்தத்தை செய்யறதுக்கு வாஞ்சையா இருங்க. அவர் சித்தத்தை செய்யறதுக்கு வாஞ்சையா இருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களே தாழ்மைப்படுத்தி அவரோட எண்ணங்களுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஒண்ணு கொடுத்தாருல, அவர் குறிச்சு ஒரு முன் குறிச்சாருல, இவன் தான் இஸ்ரவேலோட ராஜான்னு. அதுக்கு என்ன சோதனை வந்தாலும் தாவீதோடு இருந்து அவரை வழி நடத்தி அவரை குறித்து முன்குறிச்ச விஷயத்தை செய்த கர்த்தர், நீங்க கருவுல இருக்கும் பொழுது உங்களை குறித்து முன்குறிச்ச விஷயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு.
தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் உங்களை ஒப்பு கொடுத்தார். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பார். ஆனால் தனிமையில போங்க, வசனத்தை எடுத்து வாசிங்க, அவரோட சஞ்சித்திருங்க. இந்த நேரத்தை கொடுத்த என் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.